அத்தே இந்தாங்க டீ. அடியே அண்ணி வந்தா பாரு, டீய வாங்கு. தாங்க அண்ணி. பஜ்ஜிங்க அண்ணி. பஜ்ஜி ரெடி, கொண்டு வரேன், பார்த்து வாங்கு. பாத்து டீ சிந்திராத. சரிம்மா இந்தா. சீக்கிரம் வா மருமோளே, செய்தி போடுற நேரம் வா பாப்போம். தோ வரேன். ஐ சூடான பஜ்ஜி, அம்மா பாக்கும்போதே வாய் ஊறுது. வாங்க அண்ணி, நீங்களும் உட்காருங்க, ஒண்ணா சாப்பிடுவோம். அடியாத்தி. வணக்கம், உங்கள் சோட்டு கலட்டா தமிழ் நியூஸ் தொடர்கிறது. பெண் மருத்துவர் கொலை தொடரும் விசாரணை. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சஞ்சய் ராய் உள்ளிட்டோருக்கு உண்மை கண்டறியும் சோதனை சிபிஐ நிறைவேற்றி செய்துள்ளது. மறுபுறத்தில் நீதி கிடைக்கும் வரை தங்கள் போராட்டங்களை தொடரப்போவதாக மேற்கு வங்க மருத்துவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படித்து வந்த பெண் மருத்துவர் கடந்த 9ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் சஞ்சய் ராய் என்ற 33 வயதான ஊர்காவல் பட வீரர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் பெண் மருத்துவர் கொலை தொடர் விசாரணையில் இருக்கிறது. சிபிஐ சஞ்சய் ராய்க்கு உண்மை கண்டறியும் சோதனை செய்கின்றனர். எனவே இன்று உண்மை கண்டறியும் சோதனை முடிவு அறிக்கை விரைவில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்று தெரிகிறது. அட கொலையில பாவம், அநியாயமா அந்த பிள்ளையை கொண்டுட்டானே. பாவம், அந்த டாக்டர் வர வர பெண்களுக்கு நம்ம நாட்டுல சேஃபே இல்ல. கேட்டியெல்லாம் அந்த சஞ்சய் ராய் தான் கொலை பண்ணான்னு புடிச்சிட்டு போனாங்கல்ல, ஆனா இன்னைக்கு அப்படியே அவன் செய்யலன்ற மாதிரி நியூஸ் வருது. அண்ணி, இவனெல்லாம் சஞ்சய் ராய்னு சொல்லாதீங்க, சஞ்சய் நாய்னு அழுத்தமா சொல்லுங்க. என்ன பண்றது அண்ணி, நம்மள மாதிரி மக்கள்லாம் இந்த மாதிரி நியூஸை கேட்டுட்டு பஜ்ஜி சுத்தி சாப்பிட்டு அமைதியா உட்கார வேண்டியதா போச்சு. இப்ப நம்ம நினைச்சாலும் என்ன பண்ணிட முடியும்? அவனை கொலை பண்ணிட முடியுமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவன் கையில கிடைச்சா நான் நிக்க வச்சு சுற்றுவேன் அவனை. அந்த அளவுக்கு கோபம் வருது. இந்த காலத்துல ஒரு பொண்ணு தனியா நடந்து வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை. இந்த லட்சத்துல அவனுக்கு 4 பொண்டாட்டி ஆத்த. என்ன அண்ணி சொல்றீங்க? அட நிஜமாதான், 4 பொண்டாட்டியாம். அப்படியே மருமகளே, சரி இப்ப அந்த 4 எங்கயா? அந்த 4 பொண்டாட்டி அவன்கிட்ட இல்லையா, இப்ப ஓடி போயிடுச்சு. பின்ன என்ன மருமகளே, இப்படி ஒரு அரக்கனா இருந்தா இவன் கூட யார் வாழுவா? எனக்கே கோவமா வருது. அந்த பெண்ணை பெத்தவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு டிகிரி படிக்கவே எம்பிட்டு காசு கட்டி கஷ்டப்பட்டு படிச்சு வருதுவோ. இதுல அவளை பெத்தவங்க எவ்வளவு காசு கட்டி படிக்க வச்சிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. பாப்பா, இத நினைச்சு பார்க்கவே முடியலப்பா. அவங்க அம்மாவே ஒரு கைலர் ஆத்த. பாவம், அவங்களும் கஷ்டப்பட்ட குடும்பம் போல. எனக்கு என்ன தெரியுமா ஆசை, அரபு நாட்டுல இருக்க சட்டம் இந்தியால நடைபெறாதான் இருக்கு. இந்த மாதிரி செய்யறவங்களாம் அந்த ஸ்பாட்லயே வெட்டிடணும். வர வர இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கவே பயமா இருக்கு. சட்டம் ரொம்ப கடுமையாகணும். இன்னைக்கு உண்மை கண்டறிய சோதனையில ஒரு விஷயத்த சொல்லிருக்கான். என்ன அண்ணி? அதுல இன்னைக்கு அவன் மேல தப்பு இல்லாத மாதிரி சொல்லிருக்கான். ஆனா சிபிஐக்கு அவன் மேல சந்தேகமா இருக்கிறதுனால விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாது. அப்படி இருந்தாலும் வேஸ்ட். இன்னும் வரைக்குமே கொல்கத்தால நிறைய மருத்துவர்கள் போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்காங்களாம். நல்லது, அப்படிதான் பண்ணணும். அதான் பாப்போம். உண்மையாவே அவன் தான் பண்ணனானா? தெரியல, நிறைய மர்மமா இருக்கு, அதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, இந்த சஞ்சய் ராய் தான் அம்புன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அண்ணி. உங்களுக்கு தோணுதா? அப்ப கமெண்ட் பண்ணுங்க. நீ சொல்றதும் சரிதான், எனக்கும் அதுதான் தோணிட்டே இருக்கு. ஆனா பாருங்க அண்ணி, அதிகபட்சம் 2 வாரம் தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நினைவுல இருந்து மறந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதான் இந்தியாவோட நிலைமை. நீ சொல்றதும் சரிதான் நாத்தனாரி. இன்னையோட எவ்வளவு பேர் இல்ல, ஆசிஃபா, நிர்பயா, ஸ்ரீமதி, அதோட இந்த டாக்டர். மர்மோளே, அந்த பிஞ்சு குழந்தைய விட்டுட்டியே. என்ன குழந்தை? அதான்டி 2 மாசம் முன்னாடி ஒரு நியூஸ்ல பார்த்தோம்ல. நம்ம எல்லாத்தையும் இப்ப நியூஸ்ல தான் பாக்குறோம். ஆனா இப்படியே தொடர்ந்துட்டு இருந்து வச்சுக்கோங்க, நாளைக்கு இதை நம்மளே நேர்ல பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துரும். சொல்ல முடியாது, நாளைக்கு இந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நமக்கு வராதுன்னு என்ன நிச்சயம், எனக்கு வராது என்ன நிச்சயம், நாத்தனாருக்கு வராதுன்னு என்ன நிச்சயம். வர வர பயமா இருக்கு அண்ணி. இந்த மாதிரி செய்தி கேட்கும் போதெல்லாம் வெளியில தனியா போகவே பயமா இருக்கு. இன்னும் தெரியாத அந்த பச்சை குழந்தைய கூட விட மாட்டேன்றானுங்க. பண்ணிட்டு சாக்கடையில போட்டுட்டு போயிடுறானுங்க. ஆமாத்த, அந்த விஷயம் முடிஞ்சு 1 வருஷம் கூட ஆயிருக்காது. அந்த அளவுக்கு நம்ம நாடு போயிட்டு இருக்குது ரொம்ப மோசமா. அண்ணி 1 வருஷம் என்ன அண்ணி, 1 வருஷம் 6 மாசம் கூட தாண்டலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கு மர்மோளே. அந்த குழந்தைக்கு நடந்ததே நம்ம யாரும் மீளல. ஆனா இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் இனிமே நடக்க கூடாது. இன்னும் எத்தனை நாள் இத போல கொடூரங்களை கடந்து போக போறோமோ தெரியல அண்ணி. அண்ணி எப்படி அண்ணி இந்த மாதிரி கொடூரமான ஆம்பளைங்க எல்லாம் ஈஸியா தப்பு பண்றாங்க? ஆமா நாத்தனாரே, ஜெயில பிரியாணியும் கறியும் முட்டையும் போடுறாங்க. 2 மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வந்துடுறாங்க. அவ்வளவுதான். இப்படி இருந்தா எப்படி பயம் வரும்? அடுத்த பொண்ணை பார்த்தா தப்பு பண்ணக்கூடாதுன்னு எப்படி தோணும்? அதான் இந்தியாவும் அரபு நாடு மாதிரி தலையை துண்டா வெட்டிட்டோன்னு வையன், அடுத்த பொண்ணை பார்த்தா கிட்ட நெருங்க கூட தோறாது. ஆனா முதலமைச்சரா இருந்திருந்தேனா நானே தலையை வெட்டிருப்பேன். ஆமா, நீ வீட்டுல நாத்தனாரா இருந்தே தாங்க முடியல. சரிதான், முன்ன மாதிரி ஆள் தான் அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வேணும். இதுல ஊர் உன் கையில மாட்டிச்சுன்னா செத்துச்சு, ஆனாலும் மாட்டிதான் ஆகணும். இங்க நிறைய மிருகம் இருக்கு போல, அப்ப நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். மிருகம்னு மிருகத்தை கூட பொதுவா சொல்லாத நாத்தனாரே. மிருகத்துக்கு கூட அறிவு இருக்கு, அன்பு இருக்கு, ஏன் இறக்கம் இருக்கு. அந்த 5 அறிவு ஜீவனுக்கே இருக்குதுன்னா மனுஷங்களுக்கு ஏன் இல்லையோ? ஆனா ஒண்ணு மர்மோளே, ஒவ்வொரு முறையும் இது போன்ற விஷயம் கேட்கும் போது ஆதகப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனா அதை தாண்டி நம்மளால என்ன செஞ்சிட முடியுது? இதான் நம்ம தலையெழுத்து. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஆசை, கனவு, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பா. ஒரு குழந்தைய வளர்க்க எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா? அந்த தாய்க்கு மட்டும் தான் தெரியும். அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? இந்த பொண்ணை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்க எடுத்திருப்பாங்க. நினைக்கும் போதே மனசு உடைஞ்சிருச்சு. அப்போ இனிமே பெண்களா தனியா போகவே முடியாதா?
ஏன் முடியாது? ஒண்ணு நடந்துருச்சுன்னு உடனே ஓடி ஓடி ஒழிலாமா? அது நடக்கிறதுனால தானே அவங்களுக்கு தலைகணை ஏறி போயிருக்கு. சரியா சொன்ன மர்மோலி. இதுக்கு பதிலா நம்ம போகும்போது நம்ம நிறைய சேஃபா நிறைய கற்களும் ஆசிட் சேஃபா நிறைய எடுத்துட்டு போகணும். கரெக்டா சொன்னியோ அத்தை. ஏன் ஆம்பளைகள் தான் நம்ம மேல ஆசிட் அடிப்பாவளா? நம்ம அடிக்க கூடாதா? தற்காப்புக்காக எடுத்துட்டு போனா தப்பே கிடையாது. ஆனா எனக்கு ஒரு டவுட் அண்ணி, நம்ம என்னதான் எவ்வளவு எடுத்துட்டு போனாலும் ஒரு கேங் அட்டாக்டா இருந்தா என்ன அண்ணி பண்றது? நல்லா கட்டணும், 4 பேர் கேட்கற அளவுக்கு கூப்பாடு போடணும். அந்த ஆசிட ஒத்த மேல அடிச்சாலே போதும், மத்தவெல்லாம் ஓடிய போயிடுவான். அதுவும் இருக்கணும். அதை விட முக்கியமானது என்னன்னா, நீ சொன்னதும் சரிதான். கேங் அட்டாக் பண்ணும்போது ஒருத்தரால மட்டும் தனியா சமாளிக்க முடியாது. அதனால தற்காப்பு கலை கத்து வச்சுக்கணும். ஆமாட்டி, அண்ணி சொல்றதும் சரிதான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு தற்காப்பு கலை எல்லாம் கத்து வச்சுக்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைங்களும் சிறு வயதிலேயே ஒவ்வொரு கிளாஸ்க்கு எப்படி போறாங்க, யோகா கிளாஸ், மியூசிக் கிளாஸ், அந்த மாதிரி நம்ம வந்து தற்காப்பு கலை கிளாஸ்க்கு போய் கத்து வச்சுக்கணும். அதே போல முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்களும் பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாக்கணும். அத்தை, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அத்தை? ஆண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களும் ஒழுங்கான ஒழுக்கத்தை சொல்லி தரணும். பெண்களை மதிக்க சொல்லி தரணும். சரிதான் மர்மோலி. அதே போல தப்பு பண்ற ஒவ்வொரு ஆணும், கெட்ட எண்ணத்துல பாக்குற ஒவ்வொரு ஆணும் தான் அம்மாவா இருந்தா அப்படி பாப்பாங்களா, தான் பிள்ளையா இருந்தா அப்படி பாப்பாங்களா, தான் தங்கச்சியா இருந்தா அப்படி பாப்பாங்களா, அதை நினைக்கணும் அண்ணி. நீ வேற, நம்ம எவ்வளவு நியூஸ் கேள்விப்படுறோம். இன்னைக்கு சிலர் அம்மாவே அப்படி பாக்குறவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம நாடு ஆயிப்போச்சு. இப்ப அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்குது நாடு. அதெல்லாம் தாண்டி எங்கடா போகுது நம்ம நாடுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதனால நம்ம ரொம்ப சேஃபா இருக்க பாக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தனியா செல்லாம கூட்டமா இருக்கிற இடமா செல்லணும். தனியாவும் இருக்காம எங்கெங்க கூட்டமா இருக்கோ அங்க இருக்க ட்ரை பண்ணணும். என்ன அண்ணி ஆச்சு? கொண்டு வந்த டீயும் பச்சியும் யாரும் சாப்பிடலையா? ஆறியே போச்சு. இங்க மர்மோலே, ஒரு நிம்மதியா டீ குடிக்கிற நேரத்துல நியூஸ் பார்க்கலாம்னு ஆன் பண்ணேன். ஆன் பண்ணா இது அதிர்ச்சிகரமான செய்தி. என்ன செய்ய, இதெல்லாம் கேட்கும்போது சாப்பிட தோணுதா? அப்படியே சாப்பிடாம நினைச்சிட்டே இருந்தா எம்படி நாள் இருக்க முடியும்? நமக்கே தலைக்கு மேல 1008 பிரச்சனை இருக்கு. இதுல இது வேற. இத பாக்குறதா இல்ல அத பாக்குறதா இல்ல நம்மள பாக்குறதான்னு தெரியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பொம்பளை பிள்ளைகளை சேஃபா வச்சுக்கணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கும் புத்தி சொல்லி வளர்க்கணும். ஒரு வளர்ப்பு சரியா இருந்தா அந்த பிள்ளைங்க என்னைக்குமே தவறான வழியில போக மாட்டாங்க. என்ன சொன்னாங்களே, எங்க வீடியோ பாத்தீங்களா? நாங்க சொல்றது சரிதானே? நீங்களும் சேஃபா இருங்க சொன்னாங்களே, உங்க குழந்தைங்களும் சேஃபா வச்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இது அவேர்னஸ் வீடியோவா இருக்கணும் தான் நாங்க இதை பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க சொன்னாங்களே. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து மக்களுக்கும் எங்களோட நன்றி. நீதி கிடைக்க வேண்டும் என்று நீதி கிடைக்கும் வரை போராடுவோம்.